ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். அருள் திரு அம்மா அவர்களின் நல்லாசியாலும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியின் பேரருளாலும் மார்கழி மாதம் சக்தி திருப்பாவை 27வது பாடல். ஓம் சக்தி. எங்கள் பரா சக்தியவள் எழிலெல்லாம் போற்றுதற்கு திங்கள் முகத்தழகு பெண்ணாய நம்மவர்க்கு எங்குள்ள வானாட்கள் போதா என தினமும் பொங்கிக் கழித்து புகழ்ந்தென்றும் சொல்பவளே, மங்குல் எனத்துளிரும் மின்னேர் இடையாளே, மயில்குலங்கள் மொய்த்தவன நின்முற்றம் யாம் வந்தும் செங்கண் விழித்துளில் மேலாது தோய்ந்திருக்கும் கும்பகர்ணன் மகளே விரைந்தேலோர் எம்பாவாய். ஓம் சக்தி. இந்த பாடல் முழுவதும் தோழியருடைய அவர்களை பற்றிய வர்ணனை அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தோழிகள் எல்லாம் நீங்கள் எழில் மிகுந்த மேல்மருவத்தூர் எங்கள் ஆதிபராசக்தியாய் விளங்குகின்ற அடுத்த அடிகளாரை போற்றுவதற்காக நிலவை ஒத்த பெண்ணாக விளங்குகின்ற நமக்கு இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்கள் போதாது. ஆகினாலே நாம் தினமும் அவளுடைய புகழை பாட வேண்டும். மான்களை போன்ற இடை உள்ளவர்களே, மின்னலை போன்ற இடை உள்ளவளே, நாங்களெல்லாம் மயில் குலங்கள் போல கும்பலாக வந்து உங்கள் இல்லங்களை மொய்த்து நிற்கின்றோம் உன்னை எழுப்புவதற்காக. இன்னும் மிக ஆழமான தூக்கத்தில் தோய்ந்து கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய தூக்கத்திற்கு கும்பகர்ணனே தோற்று விடுவான் போல இருக்கிறதே, விரைவில் எழுந்திருப்பாய் என்று அந்த பாவையர்களை எல்லாம் தோழி அழைக்கிறாள். எல்லா தோழிகளும் மயில் கூட்டங்கள் போல அவள் இல்லத்தின் முன்னால் சென்று அவளை எழுப்புவது போல இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கிறது. அன்னை ஆதிபராசக்தியுடைய எழில் எல்லாம் போற்ற வேண்டும். அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய அருள்வாக்கிலே சொல்லுகிறாள், மகனே, என்னுடைய எழில் அழகு எது தெரியுமா? சித்தர் வேடத்தின் தூய்மை. கழிவறையிலிருந்து அனைத்து பகுதியிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். சுத்தம் சுகாதாரத்தை பேண வேண்டும். குப்பை குளங்கள் இல்லாமல் தூய்மையாக இந்த சித்தர் வேடத்தை நீங்கள் வைத்திருப்பதே என்னுடைய எழிலடா மகனே என்று தன்னுடைய அருள்வாக்கிலே கூறியிருக்கிறாள். அதனால்தான் இன்னைக்கு சித்தர் வேடத்தில் யார் சென்றாலும் அங்கே இருக்கிற ஒரு குப்பையை அள்ளி போகிறதுக்கு கூட நம்ம கொடுத்து வைக்கணும். அங்கே இருக்கிற சின்ன கல்லுங்க, சின்ன சின்ன பேப்பர் துண்டுங்க, இப்போ எல்லோரும் ஏதாவது தேங்காயெல்லாம் உடச்சி போட்டுருவாங்க, வாழைப்பழத்தை பிரித்து போட்டுருவாங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே அதெல்லாம் போட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் நாம் கண்டோம் என்றால் உடனே அதை எடுத்து குப்பை தொட்டியில் நம்ம போடணும். ஏன்னா மேல்மருவத்தூரிலே குப்பையை அள்ளுவதற்கு கூட அம்மாவுடைய பெருந்தரணை இருக்கணும், இல்லைன்னா அவங்க கூட எடுக்க முடியாது. ஏன்னா அந்த குப்பைகளை எடுப்பதன் மூலமாக நம்முடைய வினை என்ற குப்பையை அன்னை ஆதிபராசக்தி தூய்மைப்படுத்துவாள். அப்படிப்பட்ட கருணை தெய்வத்தினுடைய அந்த திருக்கோயிலிலே எழில் மிகுந்த அந்த தெய்வம் தூய்மையே விரும்புகிறாள். இந்த மங்கையர்களுக்கு, இந்த பாவையர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் போதாது அன்னையை பாராட்டுவதற்கு, போற்றுவதற்கு. ஆகினாலே ஒரு நாள் கூட வீணடிக்காமல் வந்து அன்னையை தொழுது அவருடைய பெருங்கரணையை பெற வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றாள். அது மட்டுமல்ல, அன்னையினுடைய எழில் என்ன? அன்னை ஆதிபராசக்தி இந்த உலகத்திற்காக என்னென்னலாம் கொடையாக கொடுத்திருக்கிறாள், அதெல்லாம் அன்னையினுடைய எழில். அன்னை ஆதிபராசக்தி உலகத்து மக்கள் நல்வாழ்வு பெறுவதற்காக தன்னுடைய எழில் மிகுந்த சித்தர் சக்தி பீடத்தில் பல்வேறு உபாயங்களை எல்லாம் நமக்கு காட்டி அந்த எழில் மிகுந்த தெய்வம் மேல்மருவத்தூரியை எழில் மிகுந்த பூமியாக மாற்றியிருக்கிறான். இதெல்லாம் மனிதர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் தங்களுடைய தீவினை அழித்துக் கொள்ளவும் நல்வினை பெறவும் எதிர்காலம் செழிக்கவும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அன்னை ஆதிபராசக்தி வழங்கியிருக்கிறாள். அன்னை ஆதிபராசக்தி சொல்லுகிறாள், மகனே, நீரில் உள்ள புழு பூச்சிகள் எல்லாம் மீனுக்கு இரையாகின்றன.
மீன் தவளைக்கு இரையாகிறது, தவளை பாம்புக்கு இரையாகிறது, பாம்பு பருந்துக்கு இரையாகிறது, பருந்து விலங்குகளுக்கு இரையாகிறது, விலங்குகள் மனிதனுக்கு இரையாகின்றன. ஆனால் மனிதன் தன்னுடைய மனத்திற்கு இரையாகிறான் மகனே. அப்படிப்பட்ட மனிதன் மனத்திற்கு இரையாகி வீணே இந்த பிறவியில் அழிந்து விடாமல் இருப்பதற்காக நான் இந்த பக்தர்களுக்கெல்லாம், இந்த தொண்டர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பினையெல்லாம் நான் அளித்திருக்கிறேன். பக்தர்கள் பலரை கொண்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களை இந்த உலகம் முழுவதும் நான் நிறைவேறியிருக்கிறேன். இந்த உலகத்திற்க மக்கள் எல்லாம் தன்னுடைய கனமான வினை முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து நான் அவர்களுக்கு கருணை செய்வதற்கு வழிபாட்டு முறையை நான் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறேன். அங்கே அவர்களை சமுதாய தொண்டுகளையும் செய்ய நான் வைத்திருக்கிறேன். அருள்வாக்கு கேட்க வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கெல்லாம் நான் வாரி வாரி அவருடைய என்னென்ன கேட்கிறார்கள் எல்லாம் வாரி, சொத்து சுகம் வீடு நிலம் இப்படி அவர்கள் என்ன கேட்கிறார்கள் எல்லாம் வாரி வழங்கியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு கரை சேர உங்களுக்கு அரிய வாய்ப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த ஆன்மீக இயக்கத்திலே மிகப்பெரிய மிகச்சிறந்த கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தி எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான அறிவுரையை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை எல்லாம் கடந்த இயக்கமாக வளர்த்து இந்த உலகத்திற்கு எல்லா மக்களும் பக்தர்களும் இந்த இயக்கத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். ஜாதி மத இன மொழி வேறுபாடு இன்றி அனைத்து சமய மக்களும் என்னை வழிபடுகிறார்கள். சித்தர்கள் முறையிலே இங்கே இந்த மண்ணிலே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுத்திருக்கிறேன். மகனே, இந்த சமுதாயத்திலே செல்வர்களாலும் அரசாங்கத்தாலும் மற்ற துணைகளாலும் அலட்சியப்படுத்தப்பட்ட சாலையோரம் வசதி இல்லாமல் இருக்கிற தவிக்கிற ஏழை எளிய மக்களுக்கு முதலே உதவி செய்யடா என்று என்னுடைய தொண்டர்களுக்கு நான் கட்டளையிட்டு ஆணையிட்டு அவளெல்லாம் அந்த தொண்டினெல்லாம் சிறைமேற்கொண்டு செய்ய நான் வைத்திருக்கிறேன். உங்களுக்காக ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். கல்வி சேவையும் மருத்துவ சேவையும் பண்பாட்டையும் உயர்த்துவதற்காக நான் இந்த 3 துறைகளையும் ஒரே இதிலே ஏற்படுத்தியிருக்கிறேன். பிரச்சார குழுக்களை ஏற்படுத்தி இந்த உலகம் செழிக்க ஆன்மீக வழியில் செல்ல நான் கருணை செய்திருக்கிறேன். ஆன்மீக இளைஞர் மன்றங்களை தோன்றுவித்து இளைஞர்கள் தவறான வழியில் செல்லாமல் ஆன்மீக பாதையில் சென்று அவர்கள் எதிர்காலம் செழிக்க அவர்களுக்கு வழிகாட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, ஆன்மீகத்தையும் பக்தியும் வளர்ப்பதற்காகவே நான் இந்த உலகில் அவதாரம் எடுத்து வந்ததால் அடுத்த அடிகளார் அவர்களை உங்களுக்கெல்லாம் குருவாக நான் பரிசாக கொடுத்திருக்கிறேன். போட்டி, பொறாமை, அறியாமை, பகைமை, குறுகிய மதப்பற்று, குறுகிய இனப்பற்று, குறுகிய மனப்பான்மை முதலிய காரணங்களால் இன்று மக்களெல்லாம் வீணே அழிந்து போகாமல் ஆதிபராசக்தி ஆன்மீகத்தின் மூலமாக அவர்களை உயரச் செய்திருக்கிறேன். இப்படி என்னுடைய நான் வகுத்து கொடுத்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களிலும் சித்தர் சக்தி பீடங்களிலும் ஆடை தானம், அன்னதானம், சமுதாய பணிகள், எதவேற்கு தையல் இயந்திரங்கள் வழங்குதல், ஊனமுற்றோருக்கு கருவிகள் வழங்குதல், பசுமாடுகள் வழங்குதல், உழவு மாடுகள் வழங்குதல், உழைத்து பிழைக்க அவர்களுக்கு உழைத்து பிழைப்பதற்கான வழியை செய்தல், கண் சிகிச்சை முகாம் செய்து கண்ணொளி வழங்குதல், தொழிலாளருக்கு உதவுகின்ற கருவிகளை எல்லாம் வழங்க செய்தல் போன்ற அறப்பணிகளை எல்லாம் என்னுடைய தொண்டர்களை நான் செய்ய வைத்திருக்கிறேன். நாடெங்கிலும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் அமைத்து ஆன்மீகம் பக்தியும் தழைக்க வைத்திருக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக என்னுடைய அருள்வாக்கு அமைந்து லட்சக்கணக்கான மக்களும் தொண்டர்களும் பக்தர்களும் என் அருள்வாக்கை பெற்று வாழ்வில் வளமும் நலமும் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய சித்தர்பிடத்திலே சப்தகன்னியர் கோயில், அதருண பத்திரிகாளி கோயில், நாகபீடம், ஓம் சக்தி மேடை, இப்படி பல இடங்களை எல்லாம் கொடுத்து ஒவ்வொரு இடத்திலும் ஓம் சக்தி மேடையிலே 9 நவகிரகங்களையும் நான் அடக்கி வைத்திருக்கிறேன். அதருண பத்திரிகாளிகளே பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டர்களுக்கும் அங்கே வழி செய்ய வைத்திருக்கிறேன். இப்படி நாகபீடத்திலே நாகதோஷத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை தணிப்பதற்காக அங்கே நாகபீடம் அமைத்து வைத்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய துன்பத்தையும் துடைப்பதற்காக நான் செய்திருக்கின்ற எண்ணற்ற ஆன்மீக பணிகள் இந்த உலகம் வாழும் வரையிலே இந்த பூமியிலே இருக்கும். நான் தான் ஆதிபராசக்தி, நான் தான் அடுத்த அடிகளார் அவர்களை அவதரித்த பெருங்கருணை உள்ள தெய்வம், உங்களுக்காக இறங்கி வைத்த தெய்வம் என்று சொல்லியிருக்கின்ற ஆதிபராசக்தியே எழில் உருவம்.
அந்த எழில் உருவத்தை நாம் போற்றி வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட கருணை தெய்வம் எங்கள் பராசக்தி. அவள் எழில் எல்லாம் நாம் போற்ற வேண்டும். இப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு தானாக இறங்கி வந்த கருணை தெய்வத்தை நாம் போற்ற வேண்டும். எங்கள் பராசக்தி அவள் எழிலெல்லாம் போற்றுதற்கு. இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்துக்கெல்லாம், இப்படிப்பட்ட இந்த மக்களெல்லாம் உய்வதற்கான இவ்வளவு பெரிய சாதனைகளை எல்லாம் செய்து ஆதிபராசக்தி மனித உருவிலே, அடுத்த அடிகளார் உருவிலே நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டிய தெய்வத்தை வணங்குவதற்கு, போற்றுவதற்கு நாம் பிறந்த இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் பத்தாது. ஆகினாலே தினமும் அவளை போற்றி பாட வேண்டும். வாருங்கள் வாருங்கள் என்று அந்த தோழியானவர்கள் பாவையர்களை அழைக்கின்றாள். ஓம் சக்தி.